கிறிஸ்துவில் மிகவும் பெரியமானவர்களே, 14/12/2020 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. என் தேவனுடைய நன்மைகள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும்ப்பா. இப்படி கிருபினாலே இவரை நீர் மூடி மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். உடைய அன்பின் அபிஷேகம் இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படுத்தோம். சகலத்திலுமே நன்மை கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் விடுதலையும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். இவருடைய வாழ்க்கையில உயர்வை கொடுங்கப்பா. சத்ருவருடைய வாழ்க்கையில திருடி சென்ற சகல காரியங்களும் 2 மடங்கா இயேசுவின் நாமத்திலே திரும்ப வரட்டும். கர்த்தாவே, இந்த அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையில் நீங்க செய்யுங்க தகப்பனே, செய்யுங்கப்பா. யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னீரேன். திக்கற்றவர்களாய் விடாத ஒரே தேவன் அன்பு தகப்பனாய் நீர் இவரோடு இருந்து அப்பா இவரை ஜெயத்தின் பாதையில் நீர் நடத்தி செல்லும்படியாக இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பொற்பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காய் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 14/12/2020 இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் தேசத்திலே நன்மையான இவர்களை தரும்படி ஜெபிக்கிறேன். கொரோனாவியாதிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தினை தூப்பு கொடுக்கிறோமப்பா. அதோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இயேசுவின் நாமத்தில் புகழ்ச்சி வைக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.